Hey all, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பர்பான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிலிப்ஸ் சிட்ரஸ் ப்ரெஸ் ஜூஸர் பற்றி ஏற்கனவே நான் ஒரு ட்ரெய்லர் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அதில் ஃபுல் அன்பாக்சிங்லாம் போட்டு இதனுடைய பார்ட்ஸ் என்னென்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் காட்டியிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜூஸர் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ டு ஸ்டார்ட் வித், நான் வந்து இந்த சாத்துக்குடியெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். அதை 1 by 1 எடுத்து நான் அதில் போட்டு புழிகிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடுறேன். இந்த பர்டிகுலர் ஜூஸரில் வந்து சாத்துக்குடியோ ஆரஞ்சோ இல்லை ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆரஞ்சு, இன்னொரு பழமும் வருமே, அது கமலாப்பழம் ஆமாம், அது எல்லாத்தையுமே இதில் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் பேசிக்லி எனிதிங் அபவுட் சிட்ரஸ். ஓகே, ஸோ நீங்கள் பெரிய சைஸ் லெமன் இருந்தால் கூட இதில் போட்டு நீங்கள் புழியலாம். பட் இருந்தாலும் நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த சின்னதாக வந்து கையிலேயே ஸ்குவீஸ் பண்ணுற வந்து அந்த டாங்ஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதையே நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து எஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் சிட்ரஸ் ஜூஸ் பர்பஸ் தான். இது வந்து நான் ஏற்கனவே என் பேரண்ட்ஸ் வீட்டில் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் 10 years பேக் ஒரு 15 years பேக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே நிறையா என் வீட்டு பக்கத்தில் நிறைய ஷோரூம் இன்க்ளூடிங் குரோமாவில் கூட நான் கேட்டுட்டேன். இந்த பர்டிகுலர் ஜூஸர் வந்து அவைலபிள் இல்லை, பட் இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது, பட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ரேட். ஸோ அட்லாஸ்ட் நிறைய இடத்துல கேட்டு என்கொயர் பண்ணி ஃபைனலி எங்கே நான் இருக்கிற வீட்டு கிட்டேயே இந்த லொக்கேஷன்லேயே ஒரு கடையை கண்டுபிடிச்சி அங்கே போய் இதை நான் வாங்கிட்டேன். நான் வாங்கின ப்ரைஸ் வந்து ₹1295. இதுலேயும் இன்னும் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க, பட் அந்த அமௌண்ட் எவ்வளோன்றது தெரியல. பட் பாக்ஸில் போட்டிருக்கிறது 1295. அண்ட் இது வந்து இட் ரன்ஸ் வித் வோல்டேஜ் ஆஃப் வாட்ஸ் ஆஃப் 25 watts. ஓகே, இதில் வந்து 2 மாடல் வருது. ஒன்று வந்து அந்த கீழே இருக்கிற அந்த ஜூஸ் ஃபில் பண்ணுற அந்த கண்டெய்னர் வந்து 0.5 liters வரும். இது நான் வாங்கினது வந்து பெருசு, விச் இஸ் 1 liter. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த சுற்றுதில் அந்த மேலே இருக்கிற அந்த புழியிறது அது வந்து 2 way, 2 சைடுமே சுற்றும். ரைட் சைடும் சுற்றும், லெஃப்ட் சைடும் சுற்றும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஜூஸ் போடும்போது எந்த கஷ்டமும் இருக்காது. லைக் ஒரு பக்கம் பழமாக இருந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக சக்கையாக இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதுக்குள்ளேயே வந்து ப்ராசஸ் பண்ணி ரீட் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணும். நான் வந்து ஒரு 10 yearsக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, 10-15 yearsக்கு முன்னாடி. அப்போது வந்து ஐ திங்க் அது 1 way ஃபிலிப்ஸ் ஜூஸர் தான் நினைக்கிறேன். அதுவும் ஃபிலிப்ஸ் தான், பட் ஆனால் அது இங்கே வாங்கினது இல்லை. என் பிரதர் வந்து அப்ராட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை 2 way அதுவும் மூவ் ஆகுமான்னு. பட் இது வந்து 2 way மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே இருக்கிற அந்த ஜக் மாதிரி அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு காட்டும், லைக் எத்தனை லிட்டர்ஸ் வந்து ஜூஸ் வந்து கலெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ ஒரு சாத்துக்குடியாக நான் வந்து வெட்டி வச்சதெல்லாம் வச்சு புழிகிறேன். நான் இந்த சைடு கேமரா வச்சும் ஃபுட்டேஜ் எடுத்தேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இதில் வந்து அதாவது வந்து அந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் கலெக்ட் பண்ணுற அந்த பார்ட் இருக்குதுல்ல, லைக் கோன். ஓகே, இட்ஸ் அ டபுள் கோன், ஸ்மால் அண்ட் பிக் கோன். அதாவது வந்து மேலே வந்து இதுதான் நான் அந்த சைடில் எடுத்த ஃபுட்டேஜ்னு சொன்னேன். ஸோ மேலே ஒயிட்டில் இருக்குது, அதில் தான் வந்து அந்த சக்கை, அந்த சாத்துக்குடியில் இருக்கிற விதையெல்லாம் கலெக்ட் ஆகும். அதுக்கு கீழேயும் இன்னொரு கோன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவைன்னா 1 யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 கூட யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய விதைகள் இருக்கிறனால 2 கோன் யூஸ் பண்ணுறது பெட்டர் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா நடுவில் நான் சாத்துக்குடியை வந்து கையாலையும் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து 100% பழமாக ஆகலை. லைக் கொஞ்சம் இப்படி அப்படி காயாக தான் இருந்துச்சு. ரொம்ப பழமாக இருக்கும்போது நம்ம போட்டால் கம்ப்ளீட்டாக ஜூஸ் வந்துடும். இதை வந்து ரொம்ப, அதாவது வந்து எப்போவுமே நம்ம மனுஷங்களுக்கு ரொம்ப ஆசை இல்லை, ஜூஸ்லாம் போடும்போது நிறைய ஜூஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு அழுத்தி புழிவோம். அந்த மாதிரி இதில் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு வந்து சக்கையெல்லாம் வந்து
இறங்கிடுச்சு, ஜூஸெல்லாம் வந்துடுச்சு, அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் தோல் தான் இருக்குது, சக்கை தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோன்னா இதை வந்து தூக்கி போட்டு அடுத்த சாத்துக்குடியை நம்ம புளிய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதனோட கசப்புத்தன்மை, அந்த தோலில் இருக்க கசப்புத்தன்மை அந்த ஜூஸில் இறங்கிடும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக எல்லா சாத்துக்குடியும் போட்டு ஸ்குவீஸ் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த சக்கையும் அந்த விதைகளையும் அதிலேருந்து அந்த கோனில் இருந்து எடுத்து அதையும் கையிலேயே லைட்டாக புளிஞ்சிடுறேன். ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது எக்ஸஸ் ஜூஸ் இருந்தால் அதுவும் கலெக்ட் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் கலெக்ட் பண்ணுற கண்டெய்னரில் இவ்வளோ ஜூஸ் கலெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது ஐ திங்க் 4 or 5 சாத்துக்குடியான்னு எனக்கு தெரியல. அதை 2 வெட்டி 4னா 8 பீசஸ்ஸு, 5னா 10 பீசஸ் அந்த மாதிரி. இதுதான் ஜூஸு. இதில் வந்து அதனோட பல்ப்லாம் கூட இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா இப்போ நான் இந்த ஜூஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த நான் எடுத்த ஜூஸுக்கு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஓகேவா? ஆப்வியஸ்லி நம்ம திக்காக குடிக்க முடியாது. தண்ணி ஊற்றி சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரை போடலாம். நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய பிளெண்டரில் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் ஜூஸ் ஷாப்பில் கூட போய் குடித்தா இந்த மாதிரி ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஒரு ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ அந்த திக்னஸோ அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ஃபீல் வரவே வராது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சொன்னல அந்த பல்ப் இருந்துச்சுன்னு. ஸோ சர்க்கரை போட்டு கலக்கிட்டு நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து வெறும் ஜூஸ் மட்டும் இருக்கும். இல்லை பல்போடையே நான் குடிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி அந்த பல்ப்பை எடுத்துருவேன். பிகாஸ் எனக்கு அது கொஞ்சம் தொண்டையில் போயிட்டு அப்படியே அங்கங்கே இருக்கிறோம் சிக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ அதை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்ட உடனே நான் வந்து பிளெண்டரில் போட்டு ஜஸ்ட் ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை ஊற்றும் போது பாருங்கள் இப்போ சாத்துக்குடி ஜூஸ் எப்படி இருக்குது. இதுதான் வந்து ரியல் டெக்ஸ்சர். பட் பிளெண்ட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அதனோட டெக்ஸ்சரே எப்படி மாறுதுன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது ரொம்ப திக்காக, இன்ஃபேக்ட் நான் இதில் வந்து ரொம்ப கம்மியாகவும் வேறு தண்ணி ஊற்றிட்டேன். அட்லீஸ்ட் நம்ம புளிகிற சாத்துக்குடியில் வர ஜூஸில் ஒரு பாதி அளவாவது தண்ணி ஊற்றணும். இன்கேஸ் நம்ம ஃபேமிலியில் எக்ஸஸ் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட ஊற்றலாம். தேர்ஸ் நத்திங் ராங். ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த டே சாத்துக்குடி வந்து உடம்பு குளிர்ச்சிக்காக தான் நம்ம சாப்பிட்றது. ரொம்ப ஜாஸ்தியும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கோல்ட் ஆகிடும், சிலருக்கு ஒத்துக்காது. இதை பாருங்கள், ஃபியூ செகண்ட்ஸ் நான் பல்ஸ் பண்ணேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த பிளெண்டரில் அந்த சாத்துக்குடி கலரும் மாறிடுச்சு, டெக்ஸ்டரும் மாறிடுச்சு. அவ்வளோ நுரையோட சூப்பராக லைக் அ மில்க் ஷேக், ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு அ மில்க் ஷேக் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பிகாஸ் ஆஃப்டர் so many years நான் லிட்ரலி இந்த ஜூஸருக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ ஸ்டோர்ஸில், அமேசானில் ஐ டென்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானில் வாங்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்கின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால் ஷாப்பில் தான் போயிட்டு நேரில் போயிட்டு நம்ம வாங்கி அதை ரன் பண்ணிலாம் பார்த்துட்டு தான், செக் பண்ணிட்டு தான் வாங்கணும்னு ரொம்ப நான் வந்து ஐ வாஸ் வெரி ஷுர் இப்படி தான் வாங்கணும்னு. ஃபைனலி பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் திஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது வந்து எனக்கு முக்கியமான பர்பஸ் வந்து என்னுடைய ரம்ஜான் டைமில் வந்து அந்த ஃபாஸ்டிங் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த ரீசனுக்காக கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்சணுன்றதுக்காக தான் வாங்கினேன். அண்ட் சைட் பை சைடு உங்களுக்கு இந்த ரிவ்யூவும் ஷேர் பண்ணலான்றதுனால தான் இந்த ரிவ்யூ ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னேன். ஸோ நீங்கள் வேணும்னாலும் நீங்களும் அமேசானில் செக் பண்ணலாம். இல்லை உங்கள் நியர்பை ஷாப்ஸில் இல்லை வேறு ஏதாவது பெரிய ஷோரூம்ஸில் இருக்குதான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஆப்வியஸ்லி மேனுஃபேக்சர்ட் பை ஃபிலிப்ஸ் இந்தியா லிமிடெட், கோல்கட்டா. அண்ட் சாரி, இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை ஃபிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் தான். அண்ட் இது வந்து 1 liter நான் சொன்ன மாதிரி. திஸ் இஸ் அபவுட் ப்ராடக்ட் ரிவ்யூ. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி வால்யூம் இண்டிகேட்டர் இருக்குது, எவ்வளோ ஜூஸ் கலெக்ட் ஆகிருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த 2 கோனில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2-way ரேண்டம் மோஷனும் இருக்குது. அந்த மேலே அந்த மூவ் ஆகிற அந்த பிளேட் இல்லை, அந்த புளிகிறது. ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபிலிப்ஸ் சிட்ரஸ் ப்ரெஸ் பற்றின என்னுடைய ரிவ்யூ இதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.